So next நம்ம இந்த டிட்டர்மினன்ட்டோட யூசேஜில் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலாவை டிட்டர்மினன்ட் ஃபார்மில் ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னு சொன்னேன். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் whose vertices are x1 y1 x2 y2 and x3 y3 கொடுத்துட்டாங்கன்னா அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா இதுக்கு பதிலாக we can remember it like this. இந்த மாதிரி ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கனாலும் you'll get this சேம் இதே தான் வரும் நமக்கு. So it can be written as half into determinant x1 y1 1 x2 y2 1 x3 y3 1. So இதோட மாடுலஸ் ஏன்னா இந்த டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நமக்கு சில சமயம் நெகட்டிவ் வேல்யூவும் வரும், நெகட்டிவ் வேல்யூவும் வரலாம். ஸோ அப்படி வந்துச்சுன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் cannot be negative. ஸோ அப்போ அதை பாசிட்டிவாக எழுதணும் இல்லையா? ஸோ அதனால் we can write this as half into modulus of this determinant x1 y1 1 x2 y2 1 x3 y3 1 நம்ம சொல்லலாம். So therefore we can say that area of triangle, the formula for area of triangle க்கு formula வந்து it is area of triangle with vertices x1 y1 x2 y2 and x3 y3. அதோட area of triangle formula half into modulus of determinant x1 y1 1 x2 y2 1 x3 y3 1. நான் ஃபஸ்ட்டு வெளியே போட்டிருக்கிறது வந்து மாடுலஸ்னால் என்ன அர்த்தம்னா உள்ள மைனஸ் வந்தாலும் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாடுலஸ் போட்டிருக்கேன். இது டிட்டர்மினன்ட் சிம்பிள். புரியுதா? என்னடா மிஸ் 2 தடவை கோடு போட்டிருக்காங்களே அப்படின்னு யோசிக்கக்கூடாது. எதுக்காக இது மாதிரி போட்டிருக்கோம்னா இது வெளியே போட்டிருக்கிறது இட் இஸ் மாடுலஸ் சிம்பிள். எதுக்காக மாடுலஸ் சிம்பிள் போட்டிருக்கோம்? ஏன்னா இந்த டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நமக்கு நெகட்டிவ் வேல்யூ கூட வரலாம். ஆனால் நெகட்டிவ் வேல்யூ வந்துச்சுன்னா ஏரியா cannot be நெகட்டிவ் இல்லையா? ஏரியா எப்பயுமே பாசிட்டிவாக தானே இருக்கும். ஸோ அதனால் இது நம்ம சப்போஸ் நெகட்டிவ் வந்தாலும் அதை பாசிட்டிவாக கன்சிடர் பண்ணணுங்கிறதுக்காக we have written this determinant within the modulus. டிட்டர்மினண்ட்டை நம்ம மாடுலஸ் சிம்பிள்குள்ளே எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் டிட்டர்மினன்ட். ஓகேவா? டிட்டர்மினன்ட் x1 y1 1 x2 y2 1 x3 y3 1. ஸோ இந்த ப்ரொசீஜரில் நம்ம இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலாவை we can remember it very easily. Now from this we know the condition for the 3 points to be collinear. 3 பாயிண்ட்ஸ் வந்து கொலினியராக இருக்கணும்னா அதுக்கு என்ன கண்டிஷன் சொன்னோம்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் should be equal to 0 இல்லையா? கண்டிஷன் ஃபார் 3 பாயிண்ட்ஸ் டு பி கொலினியர் இஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் should be equal to 0. அப்போ therefore this determinant, that is determinant x1 y1 1 x2 y2 1 x3 y3 1. So if it is equal to 0, இந்த determinant value வந்து 0வா இருந்துச்சுன்னா then we can say that the 3 points are collinear. So this is the condition for 3 points x1 y1 x2 y2 and x3 y3 to be collinear. collinearனா என்ன அர்த்தம்? collinearனா என்ன அர்த்தம்? they lie on the same line. ஒரே லைனில் இருக்கணும். 3 பாயிண்ட்டும் ஒரே லைன் மேலே இருக்கணும். it should lie on the same line. So that we call it as collinear. So x1 y1 x2 y2 x3 y3 மூணு ஒரே லைனில் இருந்துச்சுன்னா அது நம்ம கொலினியர்னு சொல்லுவோம். அப்போ தானே ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 0 ஆகும். இந்த பாயிண்ட் லைட்டாக இப்படி இருந்தால் கூட ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ அதுக்கு ஏரியா இருக்கும். இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 0வாக இருந்துச்சுன்னா அப்போ இந்த 3 பாயிண்ட்டும் கொலினியராக இருக்கும். அப்போ 3 பாயிண்ட் கொலினியராக இருக்கிறது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா திஸ் டிட்டர்மினன்ட் வேல்யூ ஷுட் பி ஈக்குவல் டு 0. இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ 0வாக இருக்கணும். ஓகேவா? இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம இந்த எக்ஸாம்பிள் 7.32 போடலாம். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் 7.32 இல்லை என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வித் வெர்டிசஸ் இஸ் 9 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க -3,0 3,0 அண்ட் 0,k. ஸோ இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 9 ஸ்கொயர் யூனிட்ஸ்னா ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் கே. பாருங்கள் கொஷினில் கொடுக்கும்போதே வேல்யூஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுலேயே நமக்கு ஒரு ஹிண்ட்டு. இப்போ கேக்கு மோர் தேன் 1 வேல்யூ வரும். கேக் வந்து மோர் தேன் 1 வேல்யூ வருங்கிறது இந்த கொஷினை பார்த்தே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ வி ஹாவ் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. கேயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ எக்ஸாம்பிள் 7.32 எக்ஸாம்பிள் 7.32 இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் தட் இஸ் முதல்ல நம்ம பாயிண்ட்ஸ் எழுதிப்போம். ஸோ இங்கே x1 y1 the points x1 y1 is equal to -3,0 and then x2 y2 is equal to 3,0 and then x3 y3. So this is equal to
0, k. ஸோ இந்த 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் is equal to 9 square units கொடுத்துருக்காங்க. இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு நம்ம ஃபார்முலா என்ன படித்தோம்? half into modulus of determinant x1 y1 1 x2 y2 1 x3 y3 1 இல்லையா? இதான் நம்ம படித்தோம் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு. half into modulus of this determinant is equal to 9 square units கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த half இங்கே மல்டிப்ளை பண்ணிடும். ஸோ இந்த 2 இந்த பக்கம் போச்சுன்னா இது 2 டிவிஷனில் இருக்குது, அங்கே போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். ஸோ 9 into 2 18 ஆகிடும். ஓகேவா? நவ் லெட் us remove the modulus. Now while removing the modulus, இப்போ x1 y1க்குலாம் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ அப்போ it is -3 0 1 3 0 1 0 k 1. இப்போ இந்த மாடுலஸை ரிமூவ் பண்ணும்போது நம்ம இந்த சைடில் ப்ளஸ் ஆர் மைனஸ் போடணும். ப்ளஸ் ஆர் மைனஸ் 18. புரியுதா? இந்த 2 9ஓட மல்டிப்ளை பண்ணிவிட்டேன், அதே சமயத்தில் இந்த மாடுலஸை ரிமூவ் பண்ணிட்டேன். while removing the modulus you have to put ப்ளஸ் ஆர் மைனஸ் போடணும். புரிஞ்சுதா? இந்த மாடுலஸ் சைனை ரிமூவ் பண்ணும்போது, ஏன்னா இது அதோட வேல்யூ வந்து 9 +9ஆகவும் இருந்திருக்கலாம் அல்லது -9ஆகவும் இருந்திருக்கலாம் இல்லையா ஏரியா. ஏன்னா நம்ம நெகட்டிவாக வந்தாலும் பாசிட்டிவாக தானே போடுவோம். ஸோ அதனால் இது -9ஆக கூட இருந்திருக்கலாம். ஸோ அதனால் we have to consider both. ரெண்டையுமே தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஸோ இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த மாடுலஸ் சைனை ரிமூவ் பண்ணும்போது we have to put ப்ளஸ் ஆர் மைனஸ் போடணும். ஸோ it is ப்ளஸ் ஆர் மைனஸ் 18. இப்போ இந்த டிட்டர்மினண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். let us expand this determinant. ஸோ யூஸிங் R1 எக்ஸ்பேன்ஷனே யூஸ் பண்ணுவோம். ஸோ it is -3 into 0 minus k. அடுத்தது -0 into anything is going to be 0 plus 1 into 3k minus 0 which is equal to plus or minus 18. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வரும்? we'll get this as 3k plus 3k is equal to plus or minus 18. அப்போ therefore 6k is equal to plus or minus 18. அப்போ therefore the value of k is equal to plus or minus 3. plus or minus 18 divided by 6 you get it as plus or minus 3. ஸோ அதனால தான் கொஷினை பார்த்தே சொன்னேன் நான் உங்களுக்கு more than 1 வேல்யூ வரும்னு. ஸோ அப்போ கேக்கு நமக்கு எய்தர் 3யும் இருக்கலாம் அல்லது -3 கூட இருந்திருக்கலாம். -3 கூட இருந்திருக்கலாம். புரிஞ்சுதா? ஸோ இந்த சம் வந்து இந்த மாதிரி தான் போடணும். ஸோ கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் x1 y1 x2 y2 x3 y3ன்னு எடுத்துக்கிறோம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கோங்க 9 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு ஃபார்முலா எழுதிக்கிறோம். ரைட்டிங் டவுன் த ஃபார்முலா ஃபார் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். அதுக்கப்புறம் அதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஹாஃப் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடும். அதே சமயத்தில் மாடுலஸையும் ரிமூவ் பண்ணுறோம். இந்த 2 அங்கே போகும்போது மல்டிப்ளிகேஷனில் போயிடுது. 9 into 2 18 ஆகிடுது. இந்த மாடுலஸை ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகும்? உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். இந்த சைடில் ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். ஏன்னா ஏரியா வந்து +9 தான் வந்திருக்கணுன்ற அவசியம் இல்லை, -9 கூட வந்திருக்கலாம். நம்ம சின்ஸ் ஏரியா இஸ் பாசிட்டிவ் அது நம்ம +9 மாற்றி போட்டிருக்கலாம். ஸோ அப்போ therefore இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் 9ஓட இந்த 2 மல்டிப்ளை பண்ணால் you'll get it as plus or minus 18. ஸோ அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு 6kன்னு வருது. 6k is equal to plus or minus 18. அப்போ k is equal to plus or minus 3ன்னு வந்துடுது. ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிள் 7.33 போடலாம். Example 7.33. Now find the area of triangle whose vertices are. எனக்கு தெரிஞ்ச இந்த சம் ரொம்ப ஈஸி. இது நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு ஃபார்முலா தெரியும். ஓகேவா? இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிவிட்டு நெகட்டிவில் வந்தாலும் யூ ஹாவ் டு சேஞ்ச் இட் இன்ட்டு பாசிட்டிவ். ஏன்னா சின்ஸ் ஏரியா கேனாட் பை நெகட்டிவ் போட்டு பாசிட்டிவாக போட்டு எழுதிட வேண்டியதான். அப்போ therefore ஏரியா இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு எழுதிட வேண்டியதான். இது நீங்கள் போட்டுடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா டிட்டர்மினன்ட் எக்ஸ்பான்ஷன் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். you know how to do determinant expansion. இது ஈஸி தான். இதை you can write down as a homework. இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக போடலாம். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7.34 பாருங்கள். ஷோ தட் த பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். இந்த 3 பாயிண்ட்ஸும் கொலினியர்னு நம்மளை காட்ட சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் இந்த 3 பாயிண்ட்டை let us consider it to be. ஸோ எக்ஸாம்பிள் 7.34. ஸோ இந்த பாயிண்ட்ஸை வந்து let x1 y1 is equal to a comma b plus c ன்னு எடுத்துக்கலாம். x2 y2 is equal to b comma c plus a and then x3 y3 is equal to c comma a plus b ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி எடுத்துக்கோம். இப்போ நமக்கு கண்டிஷன் ஃபார் 3 பாயிண்ட்ஸ் டு பி கொலினியர் என்ன? கண்டிஷன் for
3 points to be collinear. என்ன condition படிச்சோம்? The condition for 3 points to be collinear is this determinant, that is determinant x1 y11 x2 y21 x3 y31 should be equal to 0 இல்லையா? இது 0வா இருக்கணும். அதான condition சொன்னோம். இப்போ இந்த LHSல substitute பண்ணி பார்ப்போம். Let us consider the LHS. So LHS என்ன? x1 y11 x2 y21 x3 y31. இப்போ இந்த LHSல let us substitute these points. இந்த points substitute பண்ணுவோம். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? determinant a b plus c 1 b c plus a 1 and then c a plus b 1. இதை either expand பண்ணியும் நம்ம 1 ன்னு சொல்லலாம், or we can also use properties யூஸ் பண்ணலாம். நம்ம இங்கே என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம்னா c1 implies c1 plus c2 பண்ணுவோம். c1 implies c1 plus c2 பண்ணுவோம். அப்படி பண்ணால் நமக்கு ஃபர்ஸ்ட் காலம் ஃபுல்லாக என்ன ஆகிடும்? உங்களுக்கு a plus b plus c, இங்கே b plus c 1, இங்கே என்ன ஆகும்? b plus c plus a which is also a plus b plus c, c plus a 1, இங்கேயும் நமக்கு a plus b plus c, a plus b 1 ன்னு வந்துடும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் காலமில் ஃபுல்லாக a plus b plus c காமனாக இருக்கா? let us take it outside. a plus b plus c வெளியில் எடுத்துருவோம். அப்போ மீதி நமக்கு என்ன இருக்கும்? 1 b plus c 1 1 c plus a 1 1 a plus b 1. Now these two columns are identical. C1 and C3 are identical. But therefore the value of this determinant is 0, which is a plus b plus c into 0. Since C1 and C2 are identical. இது எதனாலன்னு எழுதணும். We have to write this reason. ஸோ இது ரெண்டு ஐடென்டிக்கல். இல்லை நீங்கள் இந்த ஸ்டெப்லேயே எக்ஸ்பேண்ட் பண்ணியும் காட்டலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணுறதோட இதுதான் ரொம்ப ஈஸி. நம்ம என்ன பண்ணுறோம்? c1 implies c1 plus c2 பண்ணுறோம். பண்ணோன்னா a plus b plus c ஃபுல்லாக ஃபஸ்ட் காலமில் காமனாக வந்துடுது. அதை நம்ம வெளியில் எடுத்துடுறோம். வெளியில் எடுத்துட்டோன்னா ஃபஸ்ட் காலம்லேயும் 1 வந்துடுது, தேர்ட் காலம்லேயும் 1 வந்துடுது. இப்போ therefore the value of this determinant is 0 இல்லையா? பார்த்தாலே தெரியுதுல, since two rows are identical, two columns are identical. Therefore the value of this determinant is 0, which is equal to 0, which is equal to RHS. The condition satisfy ஆயிடுச்சா? The condition satisfy ஆயிடுச்சா? அப்போ therefore we can say that the points are collinear. The given points are collinear சொல்லலாம். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are going to see about singular and non-singular matrix. சிங்குலர் அண்ட் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஒரு மேட்ரிக்ஸை எப்போ சிங்குலர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம்னா, இஃப் எ மேட்ரிக்ஸ் இஸ் செட் டு பி சிங்குலர் இஃப் டிட்டர்மினன்ட் வேல்யூ ஆஃப் தட் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0வாக இருந்தால் அந்த மேட்ரிக்ஸை நம்ம சிங்குலர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். A matrix is said to be non-singular. A square matrix is said to be non-singular if determinant of value of that matrix is not equal to 0. அந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 இல்லைன்னா அது non-singular matrixன்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், இந்த மேட்ரிக்ஸ் இது வந்து இஸ் a singular matrix. எதனால சொல்கிறோம்? இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். We are finding the determinant value of this. ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தோன்னா நமக்கு என்ன வருது? 0 வருது. இப்போ therefore this matrix is a singular matrix. Whereas இந்த மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ எடுத்தோன்னா நமக்கு -28ன்னு வருது, which is not equal to 0. Therefore it is a non-singular matrix. So ஒரு மேட்ரிக்ஸ் வந்து சிங்குலரா நான் சிங்குலரான்னு செக் பண்ணோன்னா என்ன பண்ணணும்? டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் வேல்யூ 0வா இருந்தால் அது சிங்குலர், 0 வரலைன்னா நான் சிங்குலர். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இது பாருங்கள், இஃப் ஏ அண்ட் பி ஆர் நான் சிங்குலர் மேட்ரிசஸ், இந்த ரெண்டும் நான் சிங்குலர் மேட்ரிசஸாக இருந்துச்சுன்னா, ஆஃப் சேம் ஆர்டர், அதே ஆர்டராக இருந்துச்சுன்னா, ஏன்னா இதுவும் 3 இதுவும் 3 இருந்துச்சுன்னா, கூடவே ஸ்கொயர் மேட்ரிக்ஸாகவும் இருந்துச்சுன்னா, தென் AB and BA are also non-singular matrix. ஏன்னா AB and BAவும் அப்போ non-singulaராக தான் இருக்கும். ஓகேவா? அதுக்கும் டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 வராது. இப்போ ஏக்கும் பிக்கும் டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 வரலைன்னா AB and BAக்கும் டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 வராது. Because we know that determinant value of AB is equal to determinant A into determinant B. This is equal to determinant of BA இல்லையா? ஸோ அதனால் AB non-singulaராக இருந்துச்சுன்னா, that is ABக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 இல்லைன்னா கண்டிப்பாக அதை மல்டிப்ளை பண்ணாலும் அதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 வராது. எப்படி மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 வராது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த எக்ஸசைஸ் 7.4 பார்க்கலாம். இந்த எக்ஸசைஸ் 7.4ல் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப ஈஸி, நீங்களே போட்டுடலாம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஹூஸ் வெர்டிசஸ் ஆர். ஸோ இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கேட்டிருக்காங்க. ஸோ யூ கேன் ஃபைண்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு ஃபார்முலா என்ன படித்தோம்? half into modulus of determinant x1 y11 x2 y21 x3 y31. ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணி யூ ஹாவ் டு எக்ஸ்பாண்ட் இட் அண்ட் ஃபைண்ட் த ஏரியா கண்டுபிடிக்கணும்.
and then இது பாருங்க if these are the vertices of the triangle of areas 4 square units then determine the value of k. இங்க ஒரு example sum போட்டோம் இல்லையா, that is example 7.32. சேம் இதே மாதிரி தான் 9க்கு பதிலாக 4ன்னு கொடுத்துருக்காங்க, 9க்கு பதிலாக 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம போட்டோம்ல சேம் அதே மாதிரி தான் யூ ஹாவ் டு டூ இட். இதுவும் போட்டுடலாம் இல்லையா. இப்போ அடுத்து இந்த தேர்ட் சம் பாருங்கள், ஐடென்டிஃபை சிங்குலர் அண்ட் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். எது சிங்குலர் எது நான் சிங்குலர் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு மேட்ரிக்ஸ்க்கும் டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிங்க. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிங்க. 0 வந்துச்சுன்னா சிங்குலர், 0 வரலன்னா நான் சிங்குலர். புரியுதா? ஸோ ஒன்றுமே இல்லை, இந்த மேட்ரிக்ஸ் மூணுத்துக்குமே டிட்டர்மினன்ட் வேல்யூ எடுக்கணும். எடுத்திங்கன்னா 0 வந்தால் சிங்குலர், 0 வரலன்னா நான் சிங்குலர். ஓகேவா? ஸோ இதுவும் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். இதெல்லாம் நீங்கள் ஹோம்ஒர்க்காக ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஏன்னா இதெல்லாம் வெரி ஈஸியாக அண்ட் சிம்பிள், நீங்கள் போட முடிகிறது தான் நான் ஹோம்ஒர்க்காக தரேன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 4th ஒன் பாருங்கள், டிட்டர்மைன் த வேல்யூஸ் ஆஃப் A and B so that the following matrices are singular. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்து சிங்குலர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், இதில் இந்த ஸ்மால் பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்மால் ஏவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த டிட்டர்மினன்ட்டை வந்து 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். இந்த டிட்டர்மினன்ட் 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா ஏவோட வேல்யூ கிடச்சிடும். அதே மாதிரி இந்த டிட்டர்மினன்ட் 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா இந்த பியோட வேல்யூ கிடச்சிடும். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப குவைட் ஈஸி அண்ட் சிம்பிள். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு 5th சம் போடுவோம். 5th சம், இந்த 5th சம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த 5th சம் வந்து போடுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியணும். அந்த ஃபார்முலா வந்து நம்ம ட்ரிக்னாமெட்ரியில் எனிவே நம்ம படிக்க போகிறோம். தட் இஸ் என்ன ஃபார்முலானா sin 2 theta. sin 2 theta is equal to 2 sin theta cos theta. இந்த ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ இதுலேருந்து sin theta cos theta என்ன சொல்லலாம், ஃப்ரம் திஸ் sin theta cos theta is equal to 1/2 into sin 2 thetaன்னு சொல்லலாமா. sin theta cos theta is equal to 1/2 into sin 2 thetaன்னு சொல்லலாம். இந்த ஃபார்முலாலாம் எப்படி வந்துச்சுன்னு நான் உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரி நடத்தும் போது அதில் எக்ஸ்பிளைன் இட். இந்த செகண்ட் வால்யூமில் இருக்கிறதுனால உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வால்யூமில் ட்ரிக்னாமெட்ரி இருக்குது, அதை முடிச்சுட்டு இதில் வந்திருந்தால் இது புரிஞ்சிருக்கும். பட் இப்போ அது நம்ம நடத்தாததுனால இந்த ஃபார்முலான்னு இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, if cos 2 theta is equal to 0, determine this determinant the whole square. இந்த determinant ஓட whole square கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 0 cos theta sin theta cos theta sin theta 0 sin theta 0 cos theta the whole square. இந்த determinant ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு let us consider this. இப்போ அதுக்கு முன்னாடி நமக்கு cos 2 theta is equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ இதுலேருந்து நம்ம sin 2 theta என்னன்னு கண்டுபிடிப்போம். sin 2 thetaவை root of 1 minus cos square 2 thetaன்னு எழுதலாமா. sin 2 thetaவை root of 1 minus cos square 2 thetaன்னு எழுதலாமா. அப்போ which is equal to root of 1 minus 0. இப்போ which is equal to root 1 which is equal to 1ன்னு சொல்லலாமா. அப்போ sin 2 theta is equal to 1ன்னு வந்துடும். ஓகேவா? இதை let us take it as number 1. இதை நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். இதை நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். இதுலேருந்து தான் ஆக்சுவலாக சம்மே ஸ்டார்ட் ஆகுது நமக்கு. ஸோ இது நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நமக்கு sin 2 theta is equal to 1ன்னு வந்துருக்கு. Now let us consider this determinant. That is 0 cos theta sin theta and then cos theta sin theta 0 sin theta 0 cos theta the whole square. இதானே கேட்டிருக்காங்க. அப்போ which is equal to determinant 0 cos theta sin theta cos theta sin theta 0 sin theta 0 cos theta into determinant 0 cos theta sin theta cos theta sin theta 0 sin theta 0 cos theta. இப்போ மல்டிப்ளை பண்ணுவோம். எப்படி மல்டிப்ளை பண்ண போகிறோம்? ரோ பை காலம் மெத்தட். ஃபர்ஸ்ட் ரோ பை ஃபர்ஸ்ட் காலம் மெத்தட் யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ பை ஃபர்ஸ்ட் காலம் யூஸ் பண்ணால் என்ன வரும்? 0 into 0 0. அடுத்து cos theta into cos theta cos square theta plus sin square thetaன்னு வந்துடும். அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ பை செகண்ட் காலம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரோ பை செகண்ட் காலம். ஸோ 0 into cos theta 0. இது cos theta sin theta. அடுத்து sin theta into 0 0. ஃபர்ஸ்ட் ரோ பை தேர்ட் காலம். ஃபர்ஸ்ட் ரோ பை தேர்ட் காலம் பண்ணால் என்ன வரும்? 0 plus 0 into sin theta cos theta. அடுத்து செகண்ட் ரோ பை ஃபர்ஸ்ட் காலம். செகண்ட் ரோ பை ஃபர்ஸ்ட் காலம் பண்ணால் என்ன வரும்? get it as 0 plus sin theta cos theta plus 0. அடுத்து செகண்ட் ரோ பை செகண்ட் காலம். செகண்ட் ரோ பை செகண்ட் காலம் பண்ணால் என்ன வரும்?
cos square theta plus sin square theta. அடுத்து second row by third column. Second row by third column பண்ணோன்னா sin theta cos theta plus 0 plus 0 வந்துடும். அடுத்து third row by first column. Third row by first column பண்ணால் என்ன வரும் 0 plus 0 into sin theta cos theta. அடுத்து third row by second column. Third row by second column பண்ணோன்னா என்ன வரும் sin theta cos theta plus 0 plus 0 வந்துடும். அடுத்து third row by third column. Third row by third column பண்ணால் என்ன வரும் you'll get it as cos square theta plus sin square theta வந்துடும். ஓகேவா? இப்போ we know that cos square theta plus sin square theta is 1. Cos square theta plus sin square theta is 1. இப்போ இந்த cos theta sin theta or sin theta cos theta பதிலா we are going to replace this formula 1 by 2 into sin 2 theta replace பண்ண போகிறோம். ஏன்னா sin 2 thetaக்கு நமக்கு வேல்யூ தெரியும், அதனால இதுக்கு பதிலாக இந்த ஃபார்முலாவை replace பண்ண போகிறோம். ஸோ it can be written as 1 by 2 into sin 2 theta. அதுமாதிரி இதுவும் 1 by 2 into sin 2 theta. இதுவும் 1 by 2 into sin 2 theta. இது 1, இது 1 by 2 into sin 2 theta. இங்கேயும் 1 by 2 into sin 2 theta. 1 by 2 into sin 2 theta 1 வந்துடும். We'll get it like this. இப்போ sin 2 thetaக்கு வேல்யூ தெரியல, it is equal to 1 நம்ம கண்டுபிடிச்சோம். sin 2 thetaவோட வேல்யூ 1. ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும். let us substitute it for sin 2 theta. So which is equal to 1, 1 by 2, 1 by 2, 1 by 2, 1, 1 by 2, 1 by 2, 1 by 2, 1. ஓகேவா? by 1. ஏன்னா since sin theta is equal to 1, sin 2 theta is equal to 1. இப்போ இந்த டிட்டர்மினண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம் இல்லையா? இந்த டிட்டர்மினண்ட்டை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆன்சர் எழுதிடலாம். ஸோ இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? you'll get this as 1 into 1 minus 1 by 4. 1 minus 1 by 4. அடுத்த term minus 1 by 2 into, ஸோ இது இருக்க ரோவையும் காலத்தை விட்டுருணும். which is 1 by 2 minus 1 by 4. அடுத்தது plus 1 by 2 into, ஸோ இது இருக்க ரோவையும் காலத்தையும் விட்டுட்டிங்கன்னா 1 by 4 minus 1 by 2 வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்சிஎம் எடுத்தால் 4 இல்லையா? ஸோ 1 minus 1 by 4 is 3 by 4. இது minus 1 by 2 into, ஸோ இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? you'll get this as, ஆக்சுவலாக இதுக்கு 4 தான் எல்சிஎம் இல்லையா? 4 தான் எல்சிஎம். ஸோ இங்கே வந்து you'll get it as 2 minus 1 by 4 which is 1 by 4 வந்துடும். ஸோ 1 by 2 into 1 by 4. அது மாதிரி இங்கே ப்ளஸ் 1 by 2 into, ஸோ இது 4 தான் எல்சிஎம் அகெயின் 1 minus 2 வரும். 1 minus 2 போது it will become as minus 1 by 2. இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ which is equal to 3 by 4. or I'll write it in the next page. ஸோ நமக்கு என்ன கிடச்சதுன்னா 3 by 4 minus 1 by 2 into 1 by 4. அடுத்தது plus 1 by 2 into minus 1 by 4. இதான நமக்கு வந்துச்சு 1 by 4. 1 by 4. ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ அப்போ which is equal to 3 by 4. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா you'll get it as minus 1 by 8. இதுவும் minus 1 by 8. ஸோ இங்கே the LCM is going to be 8 is the LCM. ஸோ இங்கே 6 minus 1 minus 1 வந்துடும். which is equal to 4 by 8 which is equal to 1 by 2. ஸோ 1 by 2 is the answer. புரிஞ்சுதாம்மா? ஸோ இதுக்கு நீங்கள் இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். தட் இஸ் என்ன ஃபார்முலானா sin theta cos theta. sin 2 theta is equal to 2 sin theta cos theta. இப்போ அதுலேருந்து sin theta cos theta என்னென்னு எழுதுகிறோம்? 1 by 2 into sin 2 thetaன்னு எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இதுலேருந்து இந்த cos 2 theta is equal to 0ன்னு கொடுத்துருக்காங்களே, அதுலேருந்து sin 2 theta கண்டுபிடிக்கிறோம். sin 2 theta அப்போ நமக்கு 1ன்னு கிடச்சிருது. because sin square theta plus cos square theta is equal to 1. அப்போ sin square theta is equal to 1 minus cos square theta எழுதலாம் இல்லையா? அப்போ sin 2 theta எப்படி எழுதலாம்? root of 1 minus cos square 2 theta எழுதலாம். ஸோ இதில் cos 2 thetaக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணால் sin 2 theta is equal to 1ன்னு கிடச்சிருது. ஓகேவா? ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம போட்டோம். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இந்த 6th sum போடலாம். நம்ம இந்த 6th sum find the value of the product. ஸோ இந்த ப்ராடக்டோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 6th one
determinant log 64 to the base 3, log 3 to the base 4, log 8 to the base 3, log 9 to the base 4 into determinant log 2 to the base 3, log 3 to the base 8, log 4 to the base 3, log 4 to the base 3. Okay va? இப்போ multiply பண்ணும் row by column method use பண்ணி multiply பண்ணும். Let us multiply it by using row by column method. So first row by first column பண்ணா என்ன வரும்? You'll get it as log 64 to the base 3 into log 3 to the base 2 plus log 3 to the base 4 into log 4 to the base 3. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட் மட்டும், இது ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இது. அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ பை செகண்ட் காலம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரோ பை செகண்ட் காலம் பண்ணால் என்ன வரும்? log 64 to the base 3 into log 3 to the base 8 plus log 3 to the base 4 into log 4 to the base 3. ஓகேவா? அடுத்து செகண்ட் ரோ பை ஃபர்ஸ்ட் காலம் பண்ணால் என்ன வரும்? log 8 to the base 3 into log 3 to the base 2 plus log 9 to the base 4 into log 4 to the base 3. அடுத்து செகண்ட் ரோ பை செகண்ட் காலம் பண்ணால் என்ன வரும்? it will be log 8 to the base 3 into log 3 to the base 8 plus log 9 to the base 4 into log 4 to the base 3. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா we are going to use change of base rule யூஸ் பண்ண போறோம். இது ஆல்ரெடி நான் ஒரு இதுல சொல்லி கொடுத்தேன் நான் change of base rule. ஸோ change of base ruleங்கிறது என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் log y to the base xன்னு இருந்துச்சுன்னா, log y to the base xன்னு இருந்துச்சுன்னா இது log y to the base z into log z to the base xன்னு எழுதலாம்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? இது நம்ம ஒரு சம்ல பார்த்தோம். log y to the base z into log z to the base xன்னு எழுதலாம்னு சொன்னேன். இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி எழுதலாம் இல்லையா? தட் இஸ் இதோட பேஸும் இதோட இங்கே இருக்க நம்பரும் சேமாக இருந்தால் log y to the base xன்னு எழுதலாம் இல்லையா? இது பேர் தான் சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல்னு சொன்னேன் நான் ஆல்ரெடி. நம்ம செகண்ட் 7.2 எக்ஸசைஸில் போட்டோம் நம்ம இந்த மாதிரி சம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இது மாதிரி தானே இருக்குது. இப்போ பாருங்கள், இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. அப்போ அது ரெண்டையும் விட்டுட்டு இதை log 64 to the base 2ன்னு எழுதிக்கலாமா? ஸோ இது எப்படி எழுதலாம்னா, இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி we are writing it as log 64 to the base 2ன்னு எழுதிக்கிறோம். அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. அப்போ இது ரெண்டையும் விட்டுட்டு log 4 to the base 4ன்னு எழுதிக்கலாமா? log 4 to the base 4ன்னு எழுதிக்கிறோம். அதே மாதிரி இங்கேயும் 3 இருக்குது, அது ரெண்டையும் விட்டுட்டு log 64 to the base 8ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? அது மாதிரி இதை எப்படி எழுதலாம்? log plus log 4 to the base 4ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இதை எப்படி எழுதலாம்? இதை 3யை விட்டுட்டு log 8 to the base 2ன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் அதே மாதிரி இதை எப்படி எழுதலாம்? 4ஐ விட்டுட்டு log 9 to the base 3ன்னு எழுதலாம். அது மாதிரி இதை எப்படி எழுதலாம்? 3 விட்டுட்டு log 8 to the base 8ன்னு எழுதலாம். ப்ளஸ் இதில் 4ஐ விட்டுட்டு log 9 to the base 3ன்னு எழுதலாம். We can write it like this. இந்த மாதிரி எழுதிடும். இப்போ அடுத்ததில் நம்ம இதை எப்படி எழுத போகிறோம்னா, this we are going to write it as log. இந்த 64ஐ நம்ம எப்படி எழுதலாம்? 2 power 6ன்னு எழுதலாமா? 64ங்கிறது என்ன? 2 power 6 தானே? 2 power 2 cube 8, 2 power 4 16, 2 power 5 is 32, 2 power 6 is 64. So 64 2 power 6 to the base 2ன்னு எழுதிக்கிறோம். ப்ளஸ் நான் இது லாகும் பேஸும் சேமாக இருந்தால் 1 இல்லையா? இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு இப்போ காமிச்சேன் உங்களுக்கு. we know that 2 power 1 is equal to 2. இப்போ இந்த லாகில் எழுதுனா எப்படி எழுதணும்? log 2 to the base 2 is equal to 1 இல்லையா? இதான டெஃபினேஷன் ஆஃப் லாகிரிதம் நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு. ஸோ அதனால் இந்த லாகும் பேஸும் சேமாக இருந்தால் இட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், லாகும் பேஸும் சேமாக இருக்கா, அப்போ இட் இஸ் 1. இப்போ இதை நம்ம எப்படி எழுதுறோம்னா, log இங்கே 64ஐ 8 ஸ்கொயர்னு எழுதலாமா? 64 can be written as 8 square to the base 8 plus log 4 to the base 4 is 1. இங்கே log இந்த 8ஐ நம்ம எப்படி எழுதலாம்? 2 cube to the base 2ன்னு எழுதலாம் இல்லையா? ப்ளஸ் இதை log 9 எப்படி எழுதலாம்? 3 square to the base 3ன்னு எழுதலாம். இது log 8 to the base 8 is 1 ப்ளஸ் இதை எப்படி எழுதலாம்? log 3 square to the base 3ன்னு எழுதலாம். இப்போ இந்த பவரை முன்னாடி கொண்டு வந்துடும். இந்த 6ஐ முன்னாடி கொண்டு வந்துட்டோம்னா அப்போ 6 into log 2 to the base 2
log 2 to the base 2 என்ன 1 அப்போ 6 plus 1 வந்துடும். இங்கே அதே மாதிரி இந்த பவரை முன்னாடி கொண்டு வந்துடலாம். அப்போ 3 into log 2 to the base 2 என்ன 1. ஸோ அப்போ 3 plus அதே மாதிரி இங்கே இந்த பவரை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டோம்னா 2 into log 3 to the base 3 which is also 1. அப்போ 3 plus 2 வந்துடும். அதே மாதிரி இங்கே இந்த 2 முன்னாடி கொண்டு வந்துட்டோம்னா log 8 to the base 8 is 1. ஸோ அப்போ it is 2 plus 1. இங்கே 1 plus இந்த பவரை முன்னாடி கொண்டு வந்துட்டோம்னா log 3 to the base 3 is 1 வந்துடும். ஸோ அப்போ இது 2. இந்த பவர் முன்னாடி கொண்டு வந்து அதை எழுதிடும். ஓகேவா? இப்போ இது ரொம்ப ஈஸியாகிடுச்சு. இப்போ இதை இது பண்ணுவோம். ஸோ அப்போ ஜஸ்ட் டிட்டர்மினன்ட் 7 3 5 3 இல்லையா? இப்போ இந்த டிட்டர்மினண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியதான். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ண உங்களுக்கு என்ன வரும்? வில் கெட் திஸ் as 21 minus 15. So 21 minus 15 is 6. Therefore the value of this determinant is 6. புரிஞ்சுதாமா இது எப்படி போட்டிருக்கோன்னு? இதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம இந்த ரூல் தட் இஸ் சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல் யூஸ் பண்ணுறோம். சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல்ன்றது log y to the base xன்னு இருந்தால் அது log y to the base z into log z to the base xன்னு எழுதலாம். அதாவது இதுவும் சேமாக இருந்தால் இது ரெண்டையும் விட்டுட்டு log y to the base xன்னு எழுதலாம். இந்த பேஸ் தூக்கி இங்கே போட்டு எழுதலாம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறமா ஆஃப்டர் மல்டிப்ளிகேஷன் இதுவும் சேமாக இருக்குது. இப்போ இதை விட்டுட்டு இந்த பேஸ் தூக்கி இங்கே போட்டுரும். அதுமாதிரி இதுவும் சேமாக இருக்குது. இப்போ இதை விட்டுட்டு இந்த பேஸ் தூக்கி இதை தூக்கி இங்கே போட்டுரும். ஓகேவா? இந்த பேஸை இங்கே போட்டுரும். அதுமாதிரி இங்கேயும் இது ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ 8 to the base 2ன்னு வந்துடுது. அதுமாதிரி இது ரெண்டும் சேமாக இருக்குது. 9 to the base 3ன்னு வந்துடுது. அதே மாதிரி தான் இங்கேயும் உங்களுக்கு வந்து 3 சேமாக இருக்குது. ஸோ அதை விட்டுட்டு இந்த பேஸை தூக்கி இங்கே போட்டுரும். அது மாதிரி தான் இங்கேயும் 3 சேமாக இருக்குது. அதை விட்டுட்டு இந்த பேஸை தூக்கி இங்கே போட்டுரும். அதுமாதிரி இங்கேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 சேமாக இருக்குது. ஸோ இந்த பேஸை தூக்கி இங்கே போட்டுரும். இங்கே 4 சேமாக இருக்குது. இந்த பேஸை தூக்கி இங்கே போட்டுரும். போட்டதுக்கப்புறமா இந்த 64 2 power 6ன்னு எழுதிக்கிறோம். அதுமாதிரி இந்த 9 வந்து 3 ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். 8 வந்து 2 cube எழுதிக்கிறோம். இங்கே இந்த 64 8 ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். அதுமாதிரி இங்கே இந்த 9 3 ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். இப்போ இந்த பவர் எல்லாம் ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்துடும். பவரை ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்துட்டால் என்ன ஆகும்? log 2 to the base 2 is 1. log 4 to the base 4 is 1. log 3 to the base 3 is 1. ஸோ அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா we are getting it as 6. நம்ம இந்த டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணால் 6ன்னு வருது. அப்போ therefore the value of the product is equal to 6. ஸோ இந்த ப்ராடக்டோட வேல்யூ வந்து 6. புரிஞ்சுதா இது? ஓகே, இதோட நம்ம மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் இந்த சாப்டர் முடிக்கிறோம். ஸோ we are completing this chapter. இதோட இந்த சாப்டர் நம்ம முடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் வந்து அடுத்த இதில் பார்க்கலாம்.